to see you all again. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? அப்படியா? சரி, again we have come to the Sunday school. இன்னைக்கு கூட we are going to have a very blessed time. We are going to have a story, அப்புறம் action song, activities, memory verse. இதோட கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. டீன்ஸ் எல்லாருக்கும் வெறும் ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து உங்க கூட பேச போறாங்க. டீன்ஸ் கூட என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. ஐ திங்க் யூ பீப்புள் வில் என்ஜாய் இட் வெரி மச். நல்லா அவங்க வீட்டில் அண்ணா அக்கா எல்லாரும் இருப்பாங்கல்ல, எல்லா டீம்ஸும் வந்து உட்கார்ந்துருந்து நீங்க பாருங்க. உங்களுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு எதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஓகே சில்ட்ரன், நம்ம இப்போ ப்ரே பண்ண போகலாமா? உமாஞ்சி நமக்காக இப்போ ப்ரே பண்ணுவாங்க. ஹலோ கிட்ஸ், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? மம்மி டேடிலாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப போர் அடிக்குதா? சர்ச்சுக்கு வராமல், சண்டே ஸ்கூல் இல்லாமல், ஸ்கூல் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குதுல? நல்லா ஜெபம் பண்ணுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் நீங்கள் ஜெபிக்கும் போது எசுப்பா உங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டு சீக்கிரமாக உங்கள் ஸ்கூலு, நம்ம சர்ச், சண்டே ஸ்கூல் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல? ஆமாம், நல்லா ஜெபம் பண்ணுவோமா? நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. இன்னைக்கு நம்முடைய சண்டே ஸ்கூலுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம துதிக்கிற இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிற அந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. மறுபடியும் ஒரு ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களையும் தகப்பனே, எங்களுடைய ஆலயத்தில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வாதமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மேலெல்லாம் உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் பூசி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. உலகம் முழுவதுமாக பயங்கரமான இந்த வியாதியின் மத்தியில் தகப்பனே எங்களை நீங்கள் பாதுகாத்து வருகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற இசப்பா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இசப்பா, சீக்கிரமாய் ஆலயங்கள் திறக்கப்படும் ராஜா. எங்கள் பிள்ளைகளெல்லாம் நாங்கள் பார்க்கவும் இசப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, இந்த ஒவ்வொரு வாரமும் விதைக்கிற தகப்பனே விதைகள் வீணாய் போய்விடாதபடி எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு ஆண்டவரே பேரண்ட்ஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்து ராஜா அவருடைய ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் அவங்களோடு கூட இருக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறையா. அப்பா, எந்தவித நாச மோசம் யாருக்கும் ஏற்படாதபடி ராஜா இம்மட்டுமா நீங்கள் பாதுகாத்த உங்களுடைய மகா பெரிய கிருபைகளுக்கா நன்றி ராஜா. இன்னும் கர்த்தருடைய ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் மேலும் ராஜா, என்னுடைய ஆலயத்தின் போதகர்கள் மேலும் ராஜா, இந்த டயசிஸில் இருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்பா, எடுத்திருக்கிற விசேஷமா ராஜா எங்கள் சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா. சண்டே ஸ்கூல் இல்லாவிட்டால் கூட ராஜா இந்த ஆன்லைன் கிளாஸை நடத்த எசுப்பா நீங்கள் கிருபை செய்தீங்களே, உங்களுக்கு நன்றி ராஜா. இதற்காக உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாலண்டியர்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறையா. நீங்கள் அப்படியாய் செய்ய போகிற உடைய மகா பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை எல்லாம் உடைய செட்டை நிழலில் எங்கள் மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறையா. எந்தவித ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒரு குடும்பங்களில் ராஜா எந்தவித அசம்பாவிதான நடக்காதபடி ராஜா இரத்த கோட்டைகளை கர்த்தர் எங்களை மறைத்து கொள்ளும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, நீங்கள் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டீங்களே, அதுக்காக நன்றி. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் கிட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஸோ 9 weeks நம்ம காட் நம்ம பிளெஸ் பண்ணாரு வர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் நடத்த. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காடை ப்ரேஸ் பண்ணலாமா? எல்லாரும் ஒசானா இந்த ஹையஸ்ட் ஆக்ஷனோட பாட்டு பாடலாமா? With hearts full of
நம்ம இப்போ தமிழ் சாங் கற்றுக்கலாமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம தானியலை பற்றி ஒரு சாங் கற்றுக்கிட்டோம், ஞாபகம் இருக்குதா? அந்த சாங் இப்போ கூட சேர்ந்து ஆக்ஷனோட பண்ணுறீங்களா? வாங்க அப்போ சேர்ந்து பண்ணலாம். தானியேல் அண்ணன் தெரியுமா? அவங்க சூப்பரான அண்ணன் தெரியுமா? தானியேல் அண்ணன் தெரியுமா? அவங்க சூப்பரான அண்ணன் தெரியுமா? 3 வேளை ஜெபிச்சாங்க, ஜெபத்துல நிலைச்சாங்க. 3 வேளை ஜெபிச்சாங்க, ஜெபத்துல நிலைச்சாங்க. அதனால் ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதின் அர்த்தத்தையும் சொன்னாங்க. ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதின் அர்த்தத்தையும் சொன்னாங்க. தானியேல் அண்ணன் தெரியுமா? அவங்க சூப்பரான அண்ணன் தெரியுமா? தானியேல் அண்ணன் தெரியுமா? அவங்க சூப்பரான அண்ணன் தெரியுமா? தம்பி தங்காய் நீயும் செபித்திடு, கர்த்தருக்குள் தினம் வளர்ந்திடு. தம்பி தங்காய் நீயும் செபித்திடு, கர்த்தருக்குள் தினம் வளர்ந்திடு. அப்போ தானியேல் அண்ணனை போலவே உயர உயர வளர்ந்திடுவாய். அப்போ தானியேல் அண்ணனை போலவே உயர உயர வளர்ந்திடுவாய். லல்லா 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 லல்லா. இப்போ நம்ம லத்தாண்டி நமக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹை குட்டீஸ், வெல்கம் டு ஸ்டோரி டைம். ஸ்டோரி கேட்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி, நம்ம ஸ்டோரி கேட்குறதுக்கு முந்தி இந்த ஸ்டோரி டைமில் நம்ம கூட ஏசப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு ஸ்டோரி கேட்க போகலாமா? ஏசப்பா, இந்த ஸ்டோரி டைமில் நீங்கள் எங்கள் கூட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசுங்கப்பா. அதை கேட்குறதுக்கு என்னுடைய இதயத்தை திறந்து தாருங்க சுவாமி. இந்த ஸ்டோரி டைமை நீங்களே பொறுப்படுத்தி கொள்ளுங்கப்பா. ஆமென். எத்தனை பேருக்கு டைட்டானிக் ஷிப் பற்றி தெரியும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு மூவி கூட வந்தது. இந்த டைட்டானிக் ஷிப் வந்து அதை கெட்டினப்போ இட் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷிப் இன் த வேர்ல்டு. அதை கெட்டினவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அதை வந்து அதோட மெய்டன் வாயேஜில் புறப்பட்டு ஒரு 4 டேஸ்லேயே அது என்ன ஆயிடுச்சு, ஒரு ஐஸ்பர்க் மேலே இடித்து அது வந்து மூழ்கிடுச்சு. அதில் 2300 பீப்புள் இருந்தாங்க. 750 பீப்புள் அப்படி தான் அவங்க வந்து தப்பிச்சாங்க. மிச்ச பேர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போனாங்க. ஆனால் நம்ம பைபிளில் ஒரு ஷிப் இருக்குது இல்லை, நம்ம அதை ஆர்க்குன்னு சொல்கிறோம். அது ரொம்ப நாளாக வந்து அந்த தண்ணி மேலேயே மிதந்தது. அந்த ஷிப்புக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்? அதை கெட்டினவர் யார்? அதோட சீஃப் டிசைனிங் ஆஃபீஸர் காடு. அதை கெட்டினது நம்ம நோவா தாத்தா. இன்னைக்கு நம்ம அந்த கதையை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வேர்ல்டில் ரொம்ப சின்ன இருந்தது. சின்னுன்னு சொன்னால் பீப்புள் வந்து தே நெவர் ரெஸ்பெக்டட் ஈச் அதர். அப்புறமா அவங்க வந்து பொய் சொன்னாங்க, திருடுனாங்க, அவங்கக்கிட்ட லஸ்ட் இருந்தது. தே வேர் வெரி என்ன சொல்கிறது, தே வேர் நாட் அட் ஆல் ஒபேயிங் டு காட். அப்போது அதை பார்த்தப்போ காடுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்தது. பைபிள் என்ன சொல்லியிருக்குதுன்னா, காடுக்கு அதை பார்த்தப்போ ஐயோ நம்ம ஏன் இந்த ஹியூமன் பீயிங்கை வேர்ல்டில் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி காட் வாஸ் ஸோ அப்செட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ அதனால் அப்போ நினச்சாரு, சரி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், டிஸ்ட்ராய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கீழே பார்க்கும்போது அங்கே ஒரு மேன் இருந்தார். அவர் தான் நம்ம நோவா தாத்தா. அந்த நோவா வந்து he was a very righteous man அப்படின்னு இருக்குது. அவர் ரொம்ப உண்மையானவர், ரொம்ப உத்தமனாக இருந்தார். அதோட கூட he was walking with God. He obeyed God. அப்போ காட் யோசித்தாரு, why should we destroy this man also? இல்லையா? அப்படிதானா? அப்படின்னு யோசிச்சுட்டு காட் என்ன யோசித்தாரு, நோவாவை மட்டும் தப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நோவா கிட்ட வந்தார்.
பாரு, நீ நம்ம காட்கிட்ட ஒபே பண்ணணும் அப்படின்னு சொன்னா காட் வில் கம் டு அஸ். பார்த்தீங்களா, நோவா கிட்ட வந்து காட் சொன்னாரு, எனக்கு வந்து இந்த பீப்புள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, ஸோ ஐ எம் கோயிங் டு டிஸ்ட்ராய் த ஹோல் வேர்ல்டு. பட் நான் வந்து உன்னை வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னா, நீ உன்னோட ஒய்ஃபு, இது நோவா தாத்தாவுக்கு 3 sons இருந்தாங்க. அவங்க பேர் வந்து ஷாம், ஹாம் அண்ட் ஜாஃபத். இந்த 3 சன்ஸையும் அவங்க ஒய்ஃப்ஸையும் உன்னோட ஒய்ஃபையும் கூப்பிட்டுட்டு அதோடு கூட சேர்ந்து எல்லா அனிமல் வேர்ல்டில் என்னெல்லாம் அனிமல் இருக்கோ அதெல்லாம் பேராக சேர்த்து நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, ஒரு ஆர்க்கை நீ பில்ட் பண்ணு, அந்த ஆக்குக்குள்ளே நீங்கள் எல்லாம் போங்க, ஐ எம் கோயிங் டு டிஸ்ட்ராய் த வேர்ல்ட் வித் வாட்டர் அப்படின்னு சொன்னார். நோவா தாத்தா அதுக்கு எந்த விதமான மறுப்புமே சொல்லல. உடனே ஹி ஸ்டார்டட் டு பில்ட் த ஷிப். இந்த ஷிப்பை பில்ட் பண்ணப்ப நோவா தாத்தாவுக்கு ஏஜ் என்ன தெரியுமா? நம்ம ஏன் அவரை தாத்தான்றோம்? he was 600 years old. ஆமா சில்ட்ரன், 600 years old he was. நம்மெல்லாம் வந்து இப்போ 60 இயர்ஸ்ல இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களையும் 60 இயர்ஸ்ல ரிட்டையர்மெண்ட் இல்லையா? 60 இயர்ஸ்னா நம்ம சீனியர் சிட்டிசன் ஆயிடுறோம். இப்போ நோவா தாத்தாவை என்ன சிட்டிசன் சொல்றது இல்லை, பட் he was building that ship at the age of 600 years. நோவா தாத்தா சரின்னு சொன்னாரு. காட் வந்து அவருக்கு அது எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாரு. காட் வாஸ் த சீஃப் டிசைனிங் இன்ஜினியர் இந்த ஷிப்பில் இல்லையா? அவர் தான் டிசைன் பண்றாரு. கோஃபர் அப்படின்னு சொல்ற ட்ரீல கெட்ட சொல்றாரு. அதுக்கு பிறகு வந்து அதோடைய லெங்த் வந்து 300 கியூபிட்ஸ் இருக்கணும்னு சொல்றாரு. அதோட ஹைட் வந்து 50 கியூபிட்ஸ் இருக்கணும்னு சொல்றாரு. அதோட பிரெத் வந்து 30 கியூபிட்ஸ் இருக்கணும்னு சொல்றாரு. இவ்வளோ எல்லாம் வச்சு நீ உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. அதில் எத்தனை ரூம் இருக்கணும், எங்கே விண்டோ இருக்கணும், அதில் எத்தனை ஃப்ளோர் இருக்கணும், எப்படின்னு காட் எவ்ரி ஸ்மால் டீட்டெயில்ஸ் கூட சொல்றாரு. நம்ம காடுக்கு லிசன் பண்ணா காட் நமக்கு கூட நம்ம லைஃப்ல சின்ன டீட்டெயில்ஸ் கூட காட் வந்து நமக்கு பார்த்து செய்வாரு. பட் ஒன்லி ஒன் திங் வி ஷுட் ஒபே ஹிம் இல்லையா சில்ட்ரன்? ஸோ அதே மாதிரி அவர் கட்டினாரு. கட்டி முடிச்சோன்னா சொல்றாரு, நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு நீ உள்ள போ அப்படின்னு. நான் யோசித்து பாரு, ஒருவேளை வந்து நோவா தாத்தாவுக்கு அந்த அனிமல்ல நிறைய அனிமல் வந்து இஷ்டம் இல்லாத அனிமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? எல்லா அனிமலையும் எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா? நம்ம இப்போ இந்த காலத்துல எக்ஸ்டிங்க்ட் ஆன அந்த டைனோசர் அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்கலாம். அதோட மெஷர்மெண்ட் படி இப்போ இந்த காலத்துல நம்ம வாஸ்து பார்த்தா சொல்றாங்க ஆல்மோஸ்ட் 70,000 பேர் ஆஃப் அனிமல்ஸ் உள்ள இருக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னு. ஸோ எவ்வளோ அனிமல் இருந்தது நமக்கு தெரியாது. பட் ஹி பில்ட் எ ஹியூஜ் ஆர்க். எல்லாம் பில்ட் பண்ணி எல்லாம் உள்ள போனாங்க. போன உடனே பைபிள் என்ன சொல்லி இருக்குதுன்னா, காட் வந்து ஹி லாக் தட் ஆர்க் அப்படின்னு இருக்கு. பாரு, நோவா தாத்தா ஒபே பண்ணனால அவர் யார்கிட்டையும் அந்த கீயை கூட கொடுக்கல, நோவா தாத்தாவை கூட லாக் பண்ண சொல்லல. காட் லாக் த ஆர்க். நம்ம கூட ஆண்டவருக்கு ஒபே பண்ணுனா நம்மள கூட அப்படிதான். ஆண்டவர் வந்து நம்மள உள்ள வச்சு பாதுகாப்பார் இல்லையா? ஹி ஒபேட் இட். அதனால அந்த ஆர்க்கை அவர் லாக் பண்ணாரு. ஏன் ஆண்டவர் லாக் பண்ணியிருப்பாரு? அப்போ ஆண்டவர் ஒரு சாத்தானால கூட அந்த ஆர்க்கை திறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு லாக் பண்ணாரு. பண்ணின அப்புறம் தான் மழை கூட வந்தது. காட் வந்து அவ்வளவு டீட்டெயில்டா எல்லா காரியத்தையும் பார்க்குறாரு இல்லையா? அதுக்கு பிறகு மழை வந்தது. 40 days இட் ரெயின்டு. 40 days டே அண்ட் நைட்டு பெய்யுது. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நமக்கு ஒரு 2-3 days மழை பெய்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. வீட்டில் அம்மாட்ட என்ன சொல்றீங்க? அம்மா போர் அடிக்குதுமா, பஜ்ஜி சுட்டு தாங்கம்மா, என்னம்மா பண்றது இந்த மழையில, வெளியே போக முடியாதுமா, அப்படி சொல்றீங்க தானே. நோவா தாத்தாவை கூட கஷ்டமா தான் இருந்திருக்கோம்ல. ஆனா நோவா தாத்தா முறுமுறுத்ததாவே இல்லை. 40 days பெய்யுது. எல்லாம் அங்கே இறந்து போச்சு. வேர்ல்டுல இருந்த எல்லாமே இறந்து போச்சு. மேனு, அனிமல், ரெப்டைல், பேர்டு, நத்திங் வாஸ் தேர். அதில் எதுக்கெல்லாம் உயிர் இருந்ததோ ஆல் லிவிங் திங்ஸ் வேர் டெட். ஸோ அப்புறமா 40 நாள் ஆன அப்புறம் மழை நின்றுது. மழை நின்னா தண்ணி வடிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ரொம்ப நாள் ஆகும் இல்லையா? நமக்கு ஒரு 3-4 days மழைக்கு தண்ணி வடிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுது. அப்போ 40 days மழை பெய்யுதுன்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும் இல்லையா? ரொம்ப மழை ஹெவியா இருந்திருக்கும். அந்த ஆக்கு வந்து மேலே எல்லா பீக்கு மேலேயும் தாண்டி போச்சுன்னு இருக்கு. ஒருவேளை நம்ம எவரெஸ்ட் பீக்கெல்லாம் கூட அது தாண்டி அதுக்கு மேலே ஃப்ளோட் ஆகி போயிருந்துருக்கலாம் இல்லையா?
40 days ஆகி மழை நின்ன பிறகு அது வந்து அரராத் அப்படின்னு சொல்கிற ஒரு மலையில் போய் இது ரெஸ்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு 150 days வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே இருந்தது. பிறகு மெதுவாக தண்ணி வடிய ஆரம்பிச்சு தண்ணி கொஞ்சம் வடிய ஆரம்பிச்சோன்னா நோவா தாத்தா முதல்ல ஒரு காக்காவை வெளியே அனுப்பி பார்த்துட்டு வரட்டும், இது வந்து ட்ரையாக இருந்ததுன்னா காக்கா நம்மகிட்ட திரும்பி வராது அப்படின்னு நினச்சிட்டு அனுப்புனார். காக்கா போய் கொஞ்ச நேரத்துலேயே திரும்பி வந்தது. திருப்பி ஒரு 1 week விட்டுட்டு திருப்பி ஒரு டவ் அனுப்புனார். அதுவும் போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே உட்கார்றதுக்கு இடமே இல்லாதனால இது திரும்பி வந்தது. அதுக்கு பிறகு திருப்பியும் 1 week விட்டு அதே டவ்வை அனுப்புனார். அந்த டவ் போயிட்டு வர கொஞ்ச நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து ஒலிவ இலையை கொண்டு வந்தது, ஆலிவ் லீஃபை கொண்டு வந்தோன்னா நோவா தாத்தாவுக்கு தெரிஞ்சது, நல்லா தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பிச்சிருச்சு, மரங்களெல்லாம் திரும்பவும் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த புறாவை பிடிச்சி உள்ளேயே வச்சுக்கிட்டாரு. அகெயின் ஆஃப்டர் அ வீக் அந்த புறாவை விட்டார். அந்த புறா என்ன செய்யலை, புறா திரும்பி வரவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், வெளியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, புறாவுக்கு தங்குறதுக்கு இடம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படிதானா? அதனால நோவா என்ன பண்ணினாருன்னு சொன்னால், மெதுவாக மேலே இருந்து அந்த மேல் தட்டை திறந்து வெளியேட்டி பார்த்தாரு. the land was dry. இப்போ காட் சொன்னார், நோவா யூ கம் அவுட், உன்னோட ஃபேமிலி கூட உன்னோட அனிமல் எல்லாத்தையும் சேர்ந்து நீ வெளியே விடு, நீயும் வெளியே வா அப்படின்னு சொன்னார். வெளியே வந்து பார்த்தா நோவா தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா. 40 daysக்கு பிறகு லேண்ட் பார்க்குறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை இல்லையா. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஆனால் நோவா தாத்தா வெளியே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு தெரியுமா? he thanked God. he built an altar and he sacrificed. அதான் வந்து நம்ம நிறைய நேரம் நம்ம வந்து நிறைய காரியங்களை கேட்போம், ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்கள் தருவார், ஆனால் நம்ம தேங்க் பண்ண மறந்து போயிடுவோம். அப்படிதானே? நான் நோவா தாத்தா ஃபர்ஸ்ட்ல வெளியே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணினாரு, அவர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாரு. அப்போ காட் வந்து பார்த்தாரு. காடுக்கு ஐயோ நம்ம எல்லாரையும் இந்த மாதிரி டிஸ்ட்ராய் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவர் காட் இஸ் a loving God இல்லையா. அப்போ அவர் ஆண்டவர் நோவா கிட்ட சொன்னாரு, I'm going to make a covenant with you. நான் இந்த மாதிரி இனிமே எப்பவுமே உலகத்தை முழுவதுமா இந்த மாதிரி தண்ணியினால நான் அழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவனன்ட் வச்சாரு. என்ன கவனன்ட்டுக்கு என்ன அடையாளம் வச்சாரு தெரியுமா? என்ன வச்சாரு? ஆமா, ரெயின்போ வச்சாரு. ரெயின்போ வந்து அதுல இருக்கிற என்ன ஸ்கைல இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் திங் இல்லையா. அந்த ரெயின்போ வந்து எல்லாரும் ஓடி போய் பார்ப்போம்ல, நமக்கு ரொம்ப அது பிடிக்கும். இனிமே நீங்க அந்த ரெயின்போ பார்க்கும்போது நோவா தாத்தா ஞாபகம் வச்சுக்கிடுவீங்களா? சரி, அதாவது நோவா தாத்தா ஆண்டவருக்கு ஒபே பண்ணினால அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கவனண்டை கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை சில்ட்ரன், பாருங்க அந்த உலகமே வந்து அந்த தண்ணியினால அழிஞ்சப்ப கூட பிகாஸ் he was obedient to God, he was saved. அப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லையும் நம்ம ஆண்டவருக்கு ஒபே பண்ணா God will save us. இப்போ கூட பாருங்க கொரோனா இருக்குது, எல்லாரும் நிறைய எங்கெங்கயோ நிறைய சேதங்கள் இருக்குது, நிறைய வீடுங்கள்ல வேலை இல்லை, பண கஷ்டம் இருக்கு, சாப்பாடு கஷ்டம் இருக்குது, வேலை இல்லாமல் எங்கே அங்கே போனாங்க. ஆனால் காட் நம்மளை எங்கே வச்சுருக்குறாங்க? நம்ம வீட்டில் அம்மா அப்பா கூட சந்தோஷமா சாப்பாடெல்லாம் கொடுத்து we are very happy இல்லையா. ஏன் காட் நம்மளை நோவாவோட ஆர்க் மாதிரி ஒரு ஆர்க்குக்குள்ளே வச்சு நம்மளை காப்பாற்றிட்டு வர்றாரு. அந்த கீ ஆர்ட் இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம ஒபே பண்ணணும் இல்லையா. நம்ம வந்து நோவா பாரு ஃபுல்லாக அந்த கீ ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் ஆண்டவர் சொன்ன அவ்வளோ செய்தார். அவருக்கு இஷ்டமானது ஏதாவது உள்ள வச்சுருந்தாரா? ஒன்றுமே இல்லை. காட் என்ன சொன்னார் அதுக்கு அப்படியே ஒபே பண்ணார். நம்ம அப்படி இருக்கிறோமா? நமக்கு இஷ்டமானதை கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர் கொஞ்சம் இடம் தான் கொடுப்போம் இல்லையா. போய் சொல்லுவோம், ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் காப்பி அடிப்போம், அம்மா அப்பாட்ட போய் சொல்லுவோம். அம்மா அப்பா இன்டர்நெட்டில் இதெல்லாம் பார்க்காதுன்னு சொன்னால் அம்மா அப்பா பார்க்க வேண்டாம்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்படித்தானே? அதெல்லாம் சரியா? அதெல்லாம் இல்லை. நம்மளும் நோவாவை போல இருக்கணும். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம கூட நிறைய பேசுகிறாரு இல்லையா. நம்ம ஜூமில் வர்றோம், எல்லா டீச்சர்ஸும் வர்றாங்க, எல்லா டீச்சர்ஸும் ஆண்டவரை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் மூலமாகவும் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு. நம்மளும் ஆண்டவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கணும்.
நம்ம ஒபே பண்ணணும். சரியா சில்ட்ரன்? நம்ம இன்னிலிருந்து ஜோம் பண்ணி ஆண்டவருக்கு ரொம்ப ஒபீடியன்ட் சில்ட்ரனாக இருக்கலாமா? காட் பிளெஸ் யூ ஆல். அக்கா இப்போ மெமரி வர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. சரியா? ஹாய் குட்டீஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புது மெமரி வர்ஸ் கற்றுக்கலாமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எபிரேயர் 11:7. நம்ம இன்னொரு தடவை கற்றுக்கலாமா குட்டீஸ்? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எபிரேயர் 11:7. இப்போ நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாமா? By faith Noah, being divinely warned of the things not yet seen, moved with godly fear, prepared an ark for the saving of his household. Hebrew 11:7. இன்னொரு தடவை கற்றுக்கலாமா? By faith Noah, being divinely warned of the things not yet seen, moved with godly fear, prepared an ark for the saving of his household. Hebrew 11:7. ஹாய் குட்டீஸ், நோ ஸ்டோரி கேட்டிங்களா? நோ எவ்வளோ பெரிய பெல்ல பண்ணாரு? அந்த நம்பர் மறந்து போச்சா? அது வந்து 300 கியூபிட்ஸ் லாங், 50 கியூபிட்ஸ் வைட், 30 கியூபிட்ஸ் ஹைட்ல இருந்துச்சாம். இந்த நம்பர்ஸ்ல ஞாபகம் வச்சுக்க நம்ம இப்போ ஒரு பாட்டு படிக்கலாமா? இது ஒரு புது பாட்டு. அக்கா ஒரு வாட்டி பண்ணோன்னு பார்த்துட்டு இன்னொரு வாட்டி நம்ம சேர்ந்து பண்ணலாம். சரியா? ஓகே, இந்த சாங் கேட்டீங்களா? இப்போ நாம இன்னொரு வாட்டி இதே சாங் பண்ண போறோம். சரி, அக்கோட சேர்ந்து பண்ணிருங்க. நல்லா இருக்குல்ல? பாரு
நம்மளுக்கு டாஃப்னி அக்கா ஒரு ஆக்டிவிட்டி சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி தராங்கன்னு பார்க்கலாமா? ஹாய் கிட்ஸ், இன்னையோட ஆக்டிவிட்டி பண்ண ரெடியா? இன்னையோட ஆக்டிவிட்டி ரொம்ப சிம்பிள். ஸோ அக்கா சொல்கிற கலர் ஷீட்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் 2, ரெட் 2, ஒயிட் 2 ஷீட்ஸ் and then yellow 2 ஷீட்ஸ். ஓகேவா? இந்த 4 கலர் ஷீட் 2 ஷீட்ஸ் உங்களுக்கு வேணும். ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட கலர் ஷீட்ஸ் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் பிளெயின் ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு அக்கா சொல்கிற கலரை நீங்கள் கலர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிளாக், செகண்ட் ரெட், தேர்ட் ஒயிட் அண்ட் ஃபோர்த் எல்லோ. இந்த ஆர்டரில் வச்சுட்டு பிறகு உங்களுக்கு பைண்டிங் ஷீட் மாதிரி எதுனா இருந்தால் முன்னாடியும் பின்னாடி ஒரு சர்ஃபேஸ் மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் இட், இன்னையோட ஆக்டிவிட்டி ரெடி. ஆனால் உங்களுக்கு யாருக்கும் இது என்னன்னு தெரியல, என்னன்னு புரியல, இதோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு குட்டி சாங்கில் சொல்லி. My heart was black with sin until the Savior came in. His precious blood I know has washed me white as snow. But in His word I'm told I'll walk the streets of gold. Oh, wonderful, wonderful day, He washed my sins away. Isn't that fun? Now you try it. நல்லா இருந்ததில்ல? இப்போ உங்களுக்கு புரிஞ்சதில்ல இந்த புக்கோட மீனிங்? ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா உங்களோட சின்ஸ் எவ்வளோ பேர் டிஸ்ஓபே பண்ணுறீங்களோ உங்கள் பேரண்ட்ஸ் பேச்செல்லாம் நீங்கள் கேட்குறது இல்லைல்ல, ஸோ நீங்கள் அதெல்லாம் இங்கே எழுதி வச்சுக்கலாம். ஏசப்பா நாங்கள் இந்த சின் எல்லாம் பண்ணுறோன்னு. ஸோ இந்த ஷீட் ரெட் ஷீட்டில் நீங்கள் ஃபர்கிவ்னஸ் கேட்டு ஒரு குட்டி ப்ரேயர் மாதிரி நீங்கள் எழுதி வைக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் காட் உங்கள் சின்ஸ் எல்லாம் ஃபர்கிவ் பண்ணோடனே நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஷீட்டில் ஒயிட் அண்ட் எல்லோ ஷீட்டில் நீங்கள் கற்றுக்கிற மெமரி வேர்ஸ் எழுதலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இன்னையோட ஸ்டோரியில் இல்லை, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜெனிஷாக்கா பர்த்டே உள்ள பசங்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ண போகிறாங்க. Hi kitties! All those who had birthday last week, on behalf of Sunday School Department, we wish you all a many more happy returns of the day. May God bless you. So now Akka is going to pray for you. And we should also pray for all those kids who have lost their parents and don't have food because of the pandemic, okay? So Akka is going to pray for that also, and you should also pray with me, okay? So let's pray now. My gracious and loving Heavenly Father, we thank you for this beautiful day, Lord. Thank you for adding a new year in these kids' life, Lord. Thank you so much. Lord, we pray that you give these kids with a good wisdom and knowledge and help them to grow more in you and be successful in everything they do, Lord. Let their future be in your hands and direct them to do your perfect will, Lord. Be with them and bless them. Help them to grow in you. So in the same way, Lord, we pray for all those kids who are affected because of the pandemic, who can't go to school, whose parents are so in financial need that they cannot help the kids to go to school. So we pray for those kind of kids that you help them to go to school and you help those kids to have 3-time good meal and be blessed as how we are blessed, Lord. Help those kids who are in the roadsides who have lost their parents because of the pandemic. We pray that you be their father, you be their parent, and help those kids to have very good lives and you bless them, Lord. You love children, Lord, and that's why we pray and we ask you that no children shall be left without comfort, Lord. We ask you to be the comfort and a good friend to these kids and strengthen them and help them to grow more in you, Lord. So Father, we also pray for all those people right now in the whole world as we are at home in this pandemic time. We ask you to please help us to grow more in you and don't waste the time and be productive in everything we do, Lord. Help us and guide us, Master. Keep us all safe. We surrender ourselves to you, Jesus, that you guide us and help us to be children pleasing to you. In Jesus' name I pray, amen. என்ன திருப்பி ஆண்டி வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நான் தொடக்கத்தில் என்ன சொன்னேன்? இன்னைக்கு நமக்கு டீனேஜ்கிட்ட பேசுறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அவங்க பேசுவாங்க நம்ம கூட. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? இந்த சர்ப்ரைஸ் கெஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க நமக்கு புதுசு கிடையாது. யாருன்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். அவங்கள நாங்கள் கூப்பிட்டோன்னா அவங்க வந்தாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹேவ் ஹிம் வித் அஸ். ஸோ நம்ம போய் பார்க்கலாமா யாருன்னு? நவ் ஓவர் டு த சர்ப்ரைஸ் கெஸ்ட். Hello friends, how are you all? Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ.
I am thankful to God for giving me this time to meet you all through this video clipping. And my gratitude and special thanks to your Sunday school superintendent and all the teachers, and especially to your church pastor. I am grateful for this time of interacting with teens in your church, in your program. And I'm sure in the coming weeks we are going to meet very often and we are going to learn a lot of new things about Jesus. I am so excited. Hope you are also excited. And this time we are all as a teens, we are going to learn something very different from God's word. And I was praying and thinking what to speak to the teens of today's church. And there is one thing that I wanted to speak to you all is from the God's word, the gospel according to John. I'm sure John gospel is a very interesting gospel. I still remember in my Sunday school days when I was a Sunday school student, I loved John gospel and I have learned a lot of things from the gospel of John. And why I have selected John gospel, that's what I'm going to tell you today. And when I see the disciple of Lord Jesus Christ, John was the most close friend of Jesus. And the Bible says he is the beloved disciple of Jesus Christ. And he is the one who loved Jesus more. John the disciple, he was the most beloved disciple for Lord Jesus Christ. The Bible says he was leaning on the chest of Jesus while he was having a Last Supper. So I was thinking about what is that he has written in the book. Do you all have a Bible with you? Okay, take your Bible, open the John Gospel, the first chapter of John Gospel. That is what we are going to learn today. The Gospel of John is going to be a love letter about Jesus. Wow, it's true. Jesus is the most lovable person in this world. And Bible says, love your Lord with all your heart and with all your mind, with all your strength. So we need to love Jesus more than anything in this world. My dear boys, my dear girls, and John, as a young man along with Jesus, he loved Jesus so much. He had the greatest love upon Jesus. So in this Gospel of John, he elaborates and writes about how he loved Jesus. I'm sure this is going to be like a love letter. This is not the love letter addressing to Jesus, but this is a letter about God's love. This is a letter about how John loved Jesus so much that he wants to love us also. So I just wanted to think, when we read this Gospel of John, it's so interesting. I'm going to share with you one secret. When you read the Gospel of Matthew, when you read the Gospel of Mark and Luke, all these three Gospels begins the life of Jesus is from the time when Jesus was born. When Jesus was born to Mary and Joseph, there is the beginning of life of Jesus. But this John Gospel, he did not begin from the life of Jesus from the time of his birth, but rather he begins from the time of creation. Wow, that is so interesting. I'm just imagining, if we love a person so much, we always think, oh, he is the person who is born for me. He is the person who loved me so much. I think my lover is the greatest person in the world. All this we think. Am I correct? Similarly, John thinks Jesus is the most lovable person. He says in his gospel, he is the one who lived even before the foundations of the earth, even before the creations of the world. So that is what this letter is all about. Let me read for you one Bible verse today and then we will conclude today. Okay, John Gospel chapter 1 verse 1. I am going to read for you. In the beginning there was a word, and the word was with God, and the word was God. In the beginning there was something. The word was with God, and the word was with God, and God was that word. I am going to show you something in my hand. I have an apple here with me, and you all can see this apple, right? And this is an apple you all love to eat.
This is an apple having lot of things inside. I'm going to cut this apple. Let's see what are the things that we are going to see inside. Okay, as you cut the apple, what do you see inside? I have two portions, a skin, a white flesh, and this also has a seed inside. There are three things which are inside this apple. Is it correct? What are the three things? Skin, a red color skin, white color flesh, and a seed in the center. But still, what do you call this? Do you call this as a seed? Or do you call this as a red color skin? Or do you call this as a white flesh? How do you call this? We call this as apple, as one word, right? Similarly, my dear children, my dear friends, God is one. The Word was with Him. He was inside the God. The Word was Jesus. He lived with God, but still we call Him as God. John wants to tell this world Jesus is God. He was with God in the beginning, even before the foundations of the earth. The Word is Jesus. My dear boys and girls, John, he loved Jesus so much, so he began his love story even before the foundations of the earth. No other books talking about Jesus even before the foundations. I'm sure you are going to enjoy a lot and learn about lot about Jesus in the coming days. Remember this one point. Whenever you look at this apple, remember God is existing from the time of creation. He is still with God. Jesus is God. He is still with God. All three are together as one. He came down to this world for you and me. Jesus came down to this world to die for our sins. That is what the John Gospel is written. It's a most lovable gospel. Such a lovely and beautiful gospel that we are going to learn. We are going to learn a lot of new things about Jesus. Hope you are going to enjoy. Okay, see you all next time. Hi kids, Sunday school enjoy பண்ணீங்களா? சாங்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? ஸ்டோரி கேட்டிங்களா? இன்னைக்கு ஸ்டோரியில் என்ன கற்றுக்கிட்டீங்க? நோவா எப்படி ஏசப்பா கீழ்ப்படிஞ்சதை கற்றுக்கிட்டீங்க தானே? நம்மளும் ஏசப்பாவுக்கு எல்லா விதத்துலேயும் கீழ்ப்படியணும். பேரண்ட்ஸ் கீழ்ப்படியணும், கிராண்ட் பேரண்ட்ஸ் கீழ்ப்படியணும், உங்கள் அண்ணாவுக்கு அக்காவுக்கு கீழ்ப்படியணும். ஓகேவா? அதே போல் அதில் ஏசப்பா நோவா ஏசப்பா கீழ்ப்படிஞ்சதுனால நோவாவுக்கு ஏசப்பா கண்ணில் தயவு கிடைச்சிது. நம்மளும் நல்ல ஏசப்பா சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சோன்னா நமக்கும் ஏசப்பா தயவு காட்டுவாங்க. ஆச்சா, இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ், bow down, we shall pray. அன்புள்ள ஏசப்பா, இந்த மாலை வேலைக்காய் மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த ஓய்வு நாளை தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த பிள்ளைங்களை ஏசப்பா ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த பிள்ளைங்க கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டோரிகளையும் ஏசப்பா வசனங்களையும் உங்கள் கருத்தில் ஏசப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பலப்படுத்துங்க, இது எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க உதவி செய்யுங்க. நோவாவை போல கீழ்ப்படிய ஏசப்பா உதவி செய்யுங்க. அது மாத்திரம் இல்லை ஏசப்பா, நோவாவுக்கு உங்களுடைய கண்ணில் தயவு கிடைச்சது போல ஏசப்பா இந்த பிள்ளைங்களுக்கு எல்லா காரியத்திலும் உங்களுடைய கண்ணில் தயவு கிடைக்கட்டும் ஏசப்பா. அவங்களோட கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனான நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்திற்குள் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீங்கள் மன்னியும். எங்களை சோதனை குற்றவிசியாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று உண்டவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாமா? பாய். நெக்ஸ்ட் சண்டே ஸ்கூல் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஸ்டோரி கேட்டிங்களா? ஸ்டோரி பிடிச்சதா? மெமரி வேர்ஸ், ஆக்டிவிட்டீஸ், ஆக்ஷன் சாங் எல்லாம் பார்த்தீங்களா? ஓகே. அப்புறமா இன்னைக்கு யார் நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு? நம்ம பிரபு அங்கிள். பிரபு அங்கிள் நமக்கு புதுசு இல்லை. பிரபு அங்கிள் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லையா? நம்ம கூட
அடிக்கடி வர்றவங்க நம்ம சர்ச்சுக்கு சண்டே ஸ்கூலுக்கு ரொம்ப வருஷமாக ஆல்மோஸ்ட் 10-12 இயர்ஸாக நமக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இல்லையா? நமக்கு அங்கிளை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் தானே. ஆண்டி கூப்பிட்டு கேட்டேன், நீங்கள் டீன்ஸுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உடனே அங்கிள் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அங்கிளை நம்ம எல்லாருமா சேர்ந்து வெல்கம் பண்ணிடலாமா? அங்கிளுக்காக டெய்லி நம்ம ஜெபம் பண்ணணும், சரியா? அங்கிள் எடுத்தது நல்லா இருந்ததா? என்ன எடுத்தாங்க? காஸ்பல் அக்கார்டிங் டு சென்ட் ஜான்லேருந்து அங்கிள் பேசுகிறாங்க இல்லையா? எவ்ரி வீக் அங்கிள் வருவாங்க. நமக்கு கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெகுலராக அங்கிள் வந்து நம்ம கூட பேசுவாங்க. அதனால் நம்ம ரெகுலராக கேட்கலாம். இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் கட்டாயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம், சரியா? Okay children, see you all next week. Have a great week. Bye. God bless you.